சார் என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல மயில, இது நான் கொடுத்த அதே போட்டோ தானே. நெகட்டிவ் இல்லாம எப்படி பிரிண்ட் போட்ட? அந்த அம்மாவை பிடிச்சி நெகட்டிவ் வாங்கிட்டியா? அவங்க தான் சுசீலாவா இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? நீ அங்கிருந்தே போன் பண்ணியிருந்தா நேர்ல வந்து நானே வாங்கியிருப்பேன். எப்ப என்ன செய்யணும்னு தெரியாம என் மயில இப்படி சொல்ல போற? சார் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் அந்த அம்மா கிட்ட இருந்து நெகட்டிவ் வாங்கி பிரிண்ட் போடல, அந்த ஓனர் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அந்த ஆள் தான் ஏதோ பொம்பளை கிட்ட பணத்தை வாங்கிட்டு நெகட்டிவ் கொடுத்துட்டான்னு சொன்னீங்க. அது உண்மைதான் சார். ஆனா ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுத்தா சும்மா ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு விட்டுற மாட்டாங்க. ஒரு 10-15 ஸ்னாப் ஆவது எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஓனர் அந்த அம்மாவுக்கு ஒரு பிலிம் ஸ்ட்ரிப்பை தான் சார் கொடுத்திருக்காரு. மீதி ஸ்ட்ரிப் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும்னு தோணுச்சு. நானே அவர் வீட்டுக்கு போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அதோட பிரிண்ட் தான் சார் இது. பிரில்லியன் மயில, பிரில்லியன். நெகட்டிவ் கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே சுசீலாவை கண்டுபிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. போட்டோ இருந்தாவே இவ்வளவு பெரிய ஏரியால அவளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போட்டோ இல்லாம நீ என்ன பண்ண போற, எப்படி அவளை கண்டுபிடிக்க போறன்னு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஆனா நீ ஸ்மார்ட்டா யோசிச்சு போட்டோ எடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு கூட இது தோணவே இல்லை. மயிலு, நிஜமாவே நீ புத்தாலிதான். இவ்வளவு தூரம் யோசிக்கிற நீ கண்டிப்பா சுசீலாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் நம்பிக்கை இருக்குது. உங்க நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம் அந்த போட்டோ கொடுங்களேன். கொடுங்க சார். சார் அந்த ஸ்டுடியோ ஓனர் கிட்ட இவங்க தான் நெகட்டிவா வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்க தானே சார் சுசீலா? என்ன சார்? மயிலு, நீ பெரிய புத்திசாலி நினைச்ச. இப்படி மடத்தனமா ஒரு கேள்வி கேக்குற. அன்னைக்கு நான் ஒரு பிக்சர் உங்ககிட்ட கொடுத்தனே, அதுலயே இந்த அம்மாவோட முகம் தெளிவா தெரிஞ்சது. இவதான் சுசீலானா அன்னைக்கே நான் காட்டியிருப்பேனே. சார் அப்படின்னா இதுல யார் சார் சுசீலா? இவங்களா? இவதான் சுசீலா. சார், அந்த அம்மா எங்க போனாங்க, அந்த குழந்தைகளை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்றாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியை நேர்த்து தான் அவன் இந்த ஊர்ல பார்த்துருக்கான். அவன் போய் அவகிட்ட பேசுறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். என் வைராக்கியத்தை தவிர உங்க அப்பாவை பத்தி வேற ஏதாவது நான் சொல்லியிருக்கேன் மயிலு? என்ன காரணத்துக்காக நான் எதுவுமே சொல்லாம இருக்கங்கிறது உனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட உன்னால வாங்க முடியாது. நான் சொல்றத கேட்கிறவளா இருந்தா எந்த காரணமும் கேட்காம என்னால அந்த சுசிலாவை கண்டுபிடிக்க முடியலன்னு போய் உங்க இன்ஸ்பெக்டர் சொல்லு. மயில, மயில, என்னாச்சு மயில? சார் என்ன சார், நிஜமாவே இந்த அம்மா தான் சுசீலாவா சார்? ஆமா மயில, அவங்க தான் சுசீலா. சுசீலாவை நீ பாத்திருக்கியா? ஏன் சுசீலாவை பார்த்து நீ பதட்டமாயிட்ட? இவளோட பேசியிருக்கியா? இல்ல சார். இல்லையா? அப்புறம் ஏன் சுசீலா இவங்கன்னு சொன்னது உன் மகமே மாறிடுச்சு? ஏதோ நான் கேட்க கூடாத கேட்ட மாதிரி இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குற. அது என்னன்னா சார், இவ்வளவு நேரமா இவங்க தான் சுசீலான்னு நினைச்சிட்டு இருந்தேனா, நீங்க மாத்தி சொன்னதுமே எனக்கு குழப்பமாயிடுச்சு. சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அடையாளம் சரியா தெரியாம நீங்க மாத்தி சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல?
கன்ஃபார்மா இவங்க தான் சுசீலாவா சார்? என்ன மயிலனே, இவ கூட நான் சுந்தரம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்ல. நாங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் குடியிருந்தோம். அதனால என் ஒய்ஃபும் சுசீலாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எனக்கு 20 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சுசீலாவோட முகம் என் மனசுல இருக்கும். நீ ஒண்ணு பண்ணியா, இந்த படத்தை இன்னொரு பிரிண்ட் போட்டு என்கிட்ட கூட, நானும் ஒரு பக்கம் தேடுறேன், நீ ஒரு பக்கம் தேடு. நம்ம 2 பேருமே சேர்ந்து சுசீலாவை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். ஓகே சார். அம்மா தான் சுசீலா அண்ணா, அப்போ சுந்தரங்கிறவர் தான் என்னோட அப்பாவா? சார் அம்மாவை பார்த்துட்டா அப்பாவுக்கு தகவல் போயிடுமேனுதான் அம்மா இவரை பார்க்காம அவாய்ட் பண்ணாங்களா? ஆனா அம்மா ஏன் தான் பேரை மாத்தி வச்சுக்கணும்? அவங்க தான் சுசீலாங்கிறத இவ்ளோ நாளா ஏன் மறைக்கணும்? மயிலு சார், நீ இந்த போட்டோ உத்து பாக்குறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கேன். இந்த அம்மா யாருன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைக்கிற மாதிரியே தோணுது. என்ன சார் பேசுறீங்க? இவங்கள தேடுற வேலையை தான் நீங்க என்கிட்ட கொடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் சார் நான் சொல்லாம மறைக்கணும்? நேரா இவங்க இருக்கிற இடத்துக்கே நான் உங்களை கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா? இந்த அம்மாவை எங்கேயும் நெருக்கமா பார்த்த மாதிரி இருக்கு சார். அதுதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன் சார். மயிலு, என்ன இந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்க? இது வெறும் போட்டோ இல்லம்மா, உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு அடையாளம் காட்டின ஆதாரம். புரியல? என்ன பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் தங்கமயில் நல்ல புத்திசாலின்னு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் போய் நான் ஒரு கேட கிறுக்கின்னு இன்னைக்குதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டு ஒரு கதை சொன்னாரு. சுந்தரம்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவருக்கு சுசீலான்னு ஒரு அழகான மனைவி, 3 பெண் குழந்தைங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. சுசீலா அம்மா அந்த 3 பெண் குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவ்ளோ விவரம் கேட்டதுக்கு அப்புறமும் இது நம்ம கதை தானு கண்டுபிடிக்க முடியலனா நான் முட்டாள் தானம்மா? இல்ல மயிலு, 3 பொண்ணுங்க இருக்கிறது மட்டும்தான் 2 கதையிலும் இருக்கிற ஒரே ஒற்றுமை. மத்தபடி இது நம்ம கதை இல்ல, சுசீலாவோட கதை. சுசீலா கதை வேற, கோமதியோட கதை வேறயாமா? நான் இன்னும் தெளிவா கேக்குறேன். கோமதி வேற, சுசீலா வேறயாமா? நீதான் சுசீலாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுமா? ஆனா நீ ஏமா இதை என்கிட்ட இருந்து மறைச்ச? உண்மையை ஒத்துக்கிறதுல உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுக்குள்ளேயே சுசீலாவை வச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி நான் தேடி அலைஞ்சிருக்கேன். அப்ப கூட நீ எதுவுமே தெரியாத மாதிரி தானே நடந்துகிட்ட.
இந்த போட்டோவை காட்டி யாரோ ஒரு அம்மாவை சுசிலான்னு சொன்னப்ப கூட நீ உண்மைய ஒத்துக்கல. நேர்மையா வாழ்றத பத்தி எனக்கு பாடம் எடுத்த ஏன் அம்மாவால இவ்ளோ திருட்டுத்தனமா பண்ண முடியும்? உன்னால இவ்ளோ பொய் சொல்ல முடியும்னு என்னால நம்பவே முடியலமா. வாழ்க்கையில எல்லாரும் அவர மாதிரி இருக்கணும் இவர மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டமா. அது தப்புன்னு இப்ப எனக்கு தோணுது. பெத்த புள்ளைங்க கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறவங்க நிச்சயமா ரோல் மாடலா இருக்கவே முடியாதுமா. மனசு நொந்து போய் நான் இவ்ளோ பேசுறேன்ல, உன்னை கேள்வி மேல கேள்வி கேக்குறல்ல, ஏமா அமைதியாவே இருக்கிற? நீ சொல்லாத ரகசியம் இவ்ளோதானா? இல்ல இன்னும் வேற யாராவது மறைச்சு வச்சிருக்கியா? சொல்லுமா. உங்க அப்பா பேரை தவிர நான் வேற எதையும் மறைச்சதில்ல. என் மிச்ச பழப்ப 1000 தடவை 1,00,000 தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நில்லுமா. நீதான் சுசீலான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு சுந்தரம் சார சாரி, என் அப்பாவை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது. அவர் உன்னை பாக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. அவரை உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? என் மயில் அந்த மாதிரி பண்ண மாட்டா. என் வைராகியத்தை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். இந்த குழந்தைய கொல்லுன்னு சொன்னா உன் அப்ப மறுபடியும் என் பொண்ணை பார்க்கும்போது அவ சாதாரண நிலைமையில இருக்க கூடாது, பெரிய IPS அதிகாரியா தான் இருக்கணும்னு தாய்ப்பாலோட சேர்த்து நான் அவளுக்கு வைராகியத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன். நான் பெத்த பொண்ணு அதை மீற மாட்டா. அம்மா ஆனா இத பாரு, அந்த வைராகியத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கறவளா இருந்தா என் பேச்ச மீறி நீ எதுவுமே செய்யக்கூடாது. அம்மா நான் போதும், இது நான் பேச வேண்டிய நேரம். நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு என்ன இப்படி நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமா, நான் கோமதி இல்ல, சுசிலா தான். நான் தாண்டி சுசிலா. இந்த உண்மையை மட்டும் தானே நான் உன்கிட்ட மறைச்சிருக்கேன், வேற எதையும் மறைக்கலையே. என் வைராகியம் என்ன, நான் ஏன் உங்க அப்பா பேரை கூட சொல்லாம இருக்கேன்னு உனக்கு எல்லாம் தெரியும்ல. உன்னை IPS ஆக்கிட்டுதான் அந்த ஆள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது என்னோட 23 வருஷம் வைராகியம். அதை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. சுசிலாவோட பொண்ணு வெறும் ஒரு கான்ஸ்டபிளா இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சுட்டா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். நான் இத்தனை வருஷமா போராடினது, கஷ்டப்பட்டது எல்லாம் அந்த ஆள் முன்னாடி தோத்து போய் நிக்கவா? அதுக்கு பதிலா நீயே என்ன விஷம் வச்சு கொன்னுடு மயிலு. அம்மா, அம்மா ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ தீவிரமா இவ்ளோ பிடிவாதமா இருக்கான்னு நீ நினைக்கலாம். நான் பட்ட வேதனை அப்படி, வலி அப்படி, அது சொன்னா உனக்கு புரியாது. அந்த ஆளு ஆம்பளை பிள்ளையதான் எதிர்பார்த்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா 3ஆவதா நீதான் வந்து பிறந்த. உள்ள கோவம் வருத்தம் இருந்தாலும் குழந்தைகிட்ட அதை காட்ட மாட்டாருன்னு நினைச்சேன். சந்தோஷமா உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சுவார்னு நினைச்சேன். முழு மனசோட உன்னை ஏத்துப்பார்னு நம்பினேன்டி. ஆனா அந்த மனுஷனா அவரு வீரக்கமே இல்லாத அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? இனிமே நீ என் கூட வாழணும்னா குழந்தைய கொன்னுட்டு வான்னு சொன்னாரு.
என் கையால கொல்ல முடியலன்னா எங்கேயாவது குப்பை தொட்டில வீசிட்டு வான்னு சொன்னாரு. அப்போ உன் தொப்புள் கொடிய கூட அரைக்கல, உன் மேல அடிச்ச பச்சை வாசனை கூட போகல. அதுக்குள்ள உன்னை கொன்னுடுன்னு பெத்த அப்பா சொல்றாருன்னா என் மனசு எப்படி துடிச்சிருக்கும். அப்படி ஒரு நரக வேதனைய யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பிரசவத்துக்காக வைத்தெடுத்த வலியை தாண்டி என் மனசு அனுபவிச்ச வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்பவே அந்த நிமிஷமே என் உசுறு போயிடாதான் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஆள் பண்ண பாவத்துக்காக நான் ஏன் உசுறு விடணும்னு அடுத்த நிமிஷமே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா வாழறது பாவம். என் தங்கத்துக்கு அம்மாவை மட்டும் வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ண. அவ கொல்ல சொன்ன என் பொக்கிஷத்தை அவனை விட பெரிய ஆபீசர் ஆக்கி அந்த ஆள் முன்னால கூட்டு போய் நிறுத்தணும்னு மனசுல ஒரு வைராகியத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த முடிவோட தான் அந்த ஆளையும் அந்த ஆளோட வாழ்ந்த வாழ்க்கையையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்தேன். இப்ப வரைக்கும் என் வைராகியத்துல ஜெயிக்கிற நாளுக்காக தான் உசுரை புடிச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாலேயே நீதான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. 20 வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இல்லாம போயிடும். நான் என் வைராகியத்துல ஜெயிக்கணுமா இல்ல என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம முடிஞ்சு போயிடணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். நான் ஏன் சுசிலாங்கிற அடையாளத்தை மறைச்சிட்டேன்னு கேட்டல, அந்த ஆளு அதான் அந்த சுந்தரம் ஒரு போலீஸ்காரன். என் பேரை வச்சு நான் எங்க இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு வந்துருவான். என் பேர் என்ன காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் கோமதின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்பினா இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. என்னை இப்படி சீண்டி சீண்டி நோகடிக்காத. உன் அப்பாவை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டனா சீக்கிரம் IPS ஆகிற வழிய பாரு. ஏன் வைராகியம் தான் உன் லட்சியம்னு சொல்லிட்டே இருப்பல்ல, திரும்ப அந்த கனவை உன் மனசுல அழுத்தமா பதிய வச்சுக்க. அதுக்காக ஓட ஆரம்பி. நீ அவர் பொண்ணுன்னு தெரிய வரும்போது நீ IPS தான் இருக்கணும். அதுக்கு முன்னாலே அந்த ஆளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ. யார நம்பி நான் இவ்ளோ பெரிய கனவு கண்டனோ அவளே அதை அழிச்சதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன் அம்மா உசுறு உனக்கு முக்கியம்னு நான் நம்புறேன். இத பாரு, இனிமே இந்த வீட்ல சுசீலாங்கிற பேரை நான் கேட்கவே கூடாது. உங்க அம்மா பேரு கோமதி தான்.